பிரியமானவர்களே, ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவராக இயேசு உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். இன்றைக்கு நம்ம ஒரு கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து தியானித்து ஜெபிக்க போகிறோம். அது சங்கீதத்தின் புஸ்தகம் 72ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிப்போம். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் விடுவிக்கிறார். நம் வாழுகிற இந்த உலகம் பலம் உள்ளவனுக்கும் பணம் உள்ளவனுக்கும் அதிகாரம் உள்ளவனுக்குமான உலகம். இந்த உலகத்தில் எளிமையான பிள்ளைகள், ஏழை பிள்ளைகள், உதவியற்ற பிள்ளைகள் மிதிக்கப்படுகிறார்கள், அவமானப்படுத்தப்படுகிறார்கள், நிந்திக்கப்படுகிறார்கள், ஓரங்கட்டப்படுகிறார்கள். ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ சிருஷ்டிக்கு எஜமானாக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் சொல்லுகிறார், எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில கூட மற்றவர்களுடைய பார்வைக்கு உதவியற்றவர்களாக, எளிமையானவர்களாக, ஒருவேளை நம்மை பார்த்து மற்றவர்கள் பரியாசம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நம் வாழ்க்கை இருக்கிறதா? ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கான உதவி அவரிடத்துல வரும். ஆம் தேவ பிள்ளை, நாம் ஆராதிக்கிற தேவன் எளிய பிள்ளைகளையும் உதவியற்ற பிள்ளைகளையும் விசாரிக்கிறவரும், வழிநடத்துகிறவரும், விடுவிக்கிறவரும், தப்புவிக்கிறவரும், உதவி செய்கிறவருமாய் இருக்கிறார். வார்த்தை கேட்கிற நண்பு தெய்வ பிள்ளைய, உங்கள் வாழ்க்கையில கூட ஒரு உதவியற்ற நிலைமையில வேதனையோடு இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கோம். எங்களுக்கு ஒரு உதவி இல்லையே, நாங்கள் வழி தெரியாமல் நிற்கிறோமே, அநாதைகளாய் நிற்கிறோமே, ஆறுதல் சொல்ல மனிதர்களாக நிற்கிறோமே, விடுவிக்க ஆள் இல்லாமல் தவிக்கிறோமே, இந்த பிரச்சனையிலிருந்து எங்களை விடுவிக்க யாரும் இல்லையே, நாங்கள் எளிய பிள்ளைகளாக இருக்கிறோமே, ஏழை மனிதர்களாக இருக்கிறோமே, ஒத்தாசை அற்றவர்களாக இருக்கிறோமே, இப்படி நீ எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும் உதவியற்று இருக்கிற உங்களை விடுவிக்க, உங்களுக்கு உதவி செய்ய, உங்கள் கண்ணீரை துடைக்க, உங்களை ஆறுதல் படுத்த, உங்களை தேற்ற, தைரியப்படுத்த ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் தான் நம்ம அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து. விசுவாசிக்கிறீங்களா? அப்பாவை நம்புறீங்களா? நிச்சயமாய் உதவியற்று இருக்கிற உங்களுக்கு ஒரு உதவி வரும். சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்க, எனக்கு உதவி அங்கிருந்தான் வரும். நான் கேட்காத எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய ஒரு தகப்பன் எனக்கு இருக்கிறார் என்று விசுவாசித்தார். வார்த்தை கேட்கிற தெய்வ பிள்ளையை ஆண்டவர் உங்களுக்கு உதவி அனுப்ப விரும்புகிறார். உதவியற்று இருக்கிற, எளிமையாய் வறுமையிலும் போராட்டத்திலும் மற்றவர்களை எதிர்பார்த்து நிற்கிற உங்களுக்கு ராஜாதி ராஜாவிடத்தில் விடுவிப்பு வரும், உதவி வரும், ஒத்தாசை வரும். எல்லாவற்றையும் அவர் கொடுத்து வழிநடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு பேசும். உதவியற்று இருக்கிற, கைவிடப்பட்ட நிலைமையில் அடுத்தது என்ன செய்வதென்று தெரியாமல் கலங்கி நிற்கிற முடிய பிள்ளைகள் ஒரு விசை நினைத்தருளும், பாதுகாத்தருளும், தேவைகளை சந்தித்தருளும், விடுவித்தருளும், உயர்த்தருளும். செய்தீர் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.